வெல்கம் டு குரு ரிவ்யூ. இந்த வீடியோல ஒரு சூப்பரான மலையாள திரைப்படமான ஐடி த ஃபேக் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான த்ரில்லர் திரைப்படம். படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பிளாட்ல பயங்கர டென்ஷன் பில்டிங்கோட எடுத்திருப்பாங்க. கதையில நம்ம டான் சீனிவாசன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி பார்ட்னர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோக்கும் அவங்களோட மனைவிக்கும் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை. ஸோ அதுக்கான முயற்சிகள் செக்கப் இதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ கன்சியூம் ஆகுறாங்க. அதனாலே டாக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஸோ அவங்களோட மனைவியோட போட்டோ பாத்தீங்கன்னா வலைத்தளங்கள்ல ரொம்ப தவறான ஒரு போட்டோவை எடிட் பண்ணி தவறா பேசிக்கிட்டு அந்த ஒரு குரூப் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அது ரொம்ப கிரிட்டிக்கலாயிரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இதை யார் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. அது யார் பண்றாங்க அப்படிங்கிறத இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட ஹைலைட்டு. எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்ல என்கேஜிங்கான ஒரு த்ரில்லரா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்க வேணாம். ஸோ இருக்கக்கூடிய அந்த பிளாட் இருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த அளவுக்கு டென்ஷன் பில்டிங்கை உண்டாக்கலாம், ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஒரு கணவன் பார்த்தீங்கன்னா கையாளுறான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ரொம்ப அழகாவே இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. படத்துல நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஸோ மனைவிக்கு தெரியறதுக்கு முன்னால இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சப்போர்ட்டா ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல காமிச்சிருந்தாங்க. சில இடங்கள்ல எமோஷன் போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வில்லன் சைடு, ஸோ அந்த வில்லனை காமிச்சது இன்ட்ரோ பண்ணது கொஞ்சம் லேட்டா பண்ணாலுமே ஸோ அந்த வில்லனுக்கான அந்த கடைசி கிளைமேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஓரளவுக்கு அக்செப்டபிளா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஓவராலா படம் பார்க்கறதுக்கு ஒரு ஓகேவான மூவியா இருக்கும். கண்டிப்பா அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கனால தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் அருமையா வந்திருக்கு.